ஹலோ, நம்ம இன்னைக்கு HSK 1 500 வேர்ட்ஸை பார்ட் பை பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் மினிமம் 25 வேர்ட்ஸ் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்டுக்கு போகலாம். இப்போ இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த சைனீஸ் மேண்ட்ரின் லாங்குவேஜில் எத்தனை டோன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இதில் முதல்ல 4 டோன் இருக்குது. அதாவது மேண்ட்ரின் லாங்குவேஜில், மேண்ட்ரின்றது சைனீஸு, இது இப்போ எல்லா அதாவது சைனா முழுக்க எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ். கேண்டனீஸ் அப்படின்றதும் ஒரு சில இடங்களில் முக்கியமாக இதையும் கேண்டனீஸையும் பேசுவாங்க. ஸோ ஆனால் நம்ம மேண்ட்ரின் அப்படின்றது தான் உலகம் முழுதுமே இதை தான் மேண்ட்ரினை தான் விரும்பி எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஸோ இது பெய்ஜிங் தலைநகரமான இந்த பெய்ஜிங்கோடைய ஒரு முக்கியமான ஒரு டயலெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம ஊருக்கு ஊர் தமிழ் வேறுபடுதோ அந்த மாதிரி ரீஜியன் டு ரீஜியன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குமே தமிழ் எப்படி வேறுபடுறதோ அதே மாதிரி இதுவும் பெய்ஜிங்கில் மேண்ட்ரின் பேசுவாங்க. இப்போ ஷங்காயில் கொஞ்சம் கேண்டனீஸ் கலந்துருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இந்த மொழியில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது கேண்டனீஸ் கிடையாது, நம்ம பார்க்க போகிறது மேண்ட்ரின். இதில் முக்கியமானது என்னென்னா உச்சரிப்பில் 4 டோன் இருக்குது. இந்த 4 டோனில் முதல் டோன் அதாவது ஃபஸ்ட்டு டோன் நம்ம ஃப்ளாட் டோன் சொல்லுவோம். அது பார்க்குறதுக்கு தான் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நீட்டி உறக்க சொல்லணும். இதை இப்போ இது ஒரு இதுக்காக நான் ஒரு ஏவை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது MA அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தான் இந்த மாதிரி KEIOUக்கு மேலே தான் இந்த ஃப்ளாட் டோன் வரும். அப்போ இந்த கேக்கு மேலே இப்போ வந்திருக்கிற இந்த ஃப்ளாட் டோனை இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி இந்த மாக்கு மேலே இப்போ இந்த இது நான் செகண்ட் டோன் ஏற்றி போட்டிருக்கேன். அதாவது இப்படி போகுது, அதாவது அம்புக்குறி மேல் நோக்கி போகுது அப்படின்னா அதே மாதிரி நம்மளும் மேல் நோக்கி அந்த உச்சரிப்பை நம்ம சொல்லணும், மா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு பி மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அப்படின்னா நம்ம இறக்கி திருப்பி மேலே ஏற்றி சொல்லணும், மா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு நாலாவது பார்த்திங்கன்னா இறங்குற மாதிரியான அம்புக்குறி இறங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். மற்றபடி இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு கோடோடைய இதுவாக தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர்ஸ்க்கு மேலே. சரி, இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பின் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் இன் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மா அப்படின்றது இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நாலாவது மா அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க, வேகமாக சொல்லி முடிச்சிடுவாங்க இதை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இது நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஃபோர்த் டோன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஐ ஹவ், ஐ ஹவ், ஐ ஹவ், ஐ அப்படின்னாலே பிடிக்கும். அதாவது பிடிக்கிறதுல ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்றது ஐ, அதாவது லவ் அப்படின்னும் இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஹவ் அப்படின்றது ஹாபி. அப்போது இந்த இடத்துல நம்ம உதாரணத்துக்கு என்ன பார்க்கலாம்னா ஓத, வோ த. அப்போ இந்த இடத்துல தேர்ட் டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வா த, ஐ ஹவ், ஷு, கண், ஷூ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபோர்த்து, அவு ஃபோர்த்து, ஷூவும் ஃபோர்த்து. அப்போ நம்ம உச்சரிப்பை ரொம்ப ரொம்ப நிதானமாக பார்த்து கவனித்து இதை நீங்கள் பல முறையாவது இதை நீங்கள் உச்சரித்து பார்த்து தான் இந்த லாங்குவேஜை நம்மளால் சரியான ஒரு ப்ரொனவுன்சியேஷனுக்கு கொண்டு வர முடியும். ஓத, ஐ ஹவ், ஷு, கண், ஷூ. ஷூன்றது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துடுது. அப்போ ஓத, ஐ ஹவ், ஷு, கண், ஷூ. Wo the I house can shoe. Wo the I house can shoe. My hobby is reading. Okay. Next இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா தா. இப்போ தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த தாவை நம்ம அவன், அவன், அதே மாதிரி அவனுடையது, அதுக்கு அடுத்தது இன்னும் வேற என்ன சொல்லலாம்னா அவனுடையது, அவன், அவனது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே தா தான். அப்போ தாத, ஐ ஹவ், ஷு, திங்க், இன், யூஏ. அப்போ என்ன சொல்றாங்கன்னா தாத, ஐ ஹவ், அவனுடைய ஹாபி, அவனுடைய பொழுதுபோக்கு, ஐ ஹவ். ஷு, ஷு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் இஸ் ஆர்ன்னு சொல்லுவோம். இது தமிழில் இந்த மாதிரியான இதுக்கு ஈக்குவலான ஒரு இது இங்கிலீஷில் மேண்ட்ரினில் இருக்கிற இந்த ஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது தமிழில் கிடையாது. தாத, ஐ ஹவ், ஷு,
திங் திங் இது வந்து நம்ம நீட்டி சொல்கிறோம். திங் இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டோன். இது திங் இன் யுவே யுவே இஸ் ஃபோர்த் டோன். அப்போ தாத ஐ ஹவ் ஷு திங் இன் யுவே ஹிஸ் ஹாபி இஸ் லிசனிங் டு மியூசிக். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவதுக்கு போகலாம். இப்போ ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படி டிலீட் பண்ணிடுறேன். இப்போ ஓகே, பானா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னுட்டு, அதாவது ஒரு நம்பருடைய ஒரு இது ப்ரொனன்சியேஷன் தான் இது. பா 8. ஓ யோ பா பன் ஷு ஓ யோ பா பன் ஷு ஓ யோ பா பன் ஷு. ஸோ I have 8 books. ஓ யோ பா பன் ஷு ஓ யோ பா பன் ஷு I have 8 books. தா பா ஸ்வீ தா பா ஸ்வீ பா ஸ்வீ அப்படின்றது வந்து 8 வயசு. he is. அப்போ இது வந்து அவன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து he is 8 years old. அப்போ ஓ அப்படின்னா வந்து நான், ஓயோ அப்படின்னா வந்து என்கிட்ட, ஓயோனா என்னிடம் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் யோ. என்னிடம் 8 புக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாப்பா ஸ்வீ அப்படின்னும் போது he is 8 years old. அவனுக்கு 8 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மூணாவது வேர்டு வந்து பார்க்கலாம். பாப்பா அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர். பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகெயின் வந்து ஃபோர்த் டோன். அப்போ ஃபோர்த் டோன் வந்து அப்போ வந்து சொல்லும்போது பாப்பா அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓத பாப்பா ஷு ஈஷாங்க ஓத பாப்பா ஷு ஈஷாங்க அப்படின்னா வந்து என்னோட ஓத அப்படின்னு வந்துருச்சுனாலே அந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா என்னோட அப்பா வந்து அப்பா டாக்டர். ஷு அப்படின்றது என்னோட அப்பா டாக்டர் தான். ஸோ இது வந்து நம்ம தமிழில் இந்த ஷுன்றது வந்து இஸ்ஸு, இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் இந்த இஸ்ஸுன்னு சொல்லலாம், இல்லை ஆறுன்னு சொல்லலாம். ஒருமைக்கும் சரி பன்மைக்கும் சரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போது எங்களோட அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் நம்ம ஷூ தான் சொல்லுவோம். ஓ அப்படின்னு ஒருமையில் சொல்கிறதா இருந்தால், என்னோட அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் நம்ம ஷூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓத பாப்பா ஷூ ஈஷாங்க ஓத பாப்பா ஷூ ஈஷாங்க என்னோட அப்பா டாக்டர். அதே மாதிரி பாப்பா ஜைச்சியா ஃபாதர் இஸ் அட் ஹோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்டு வந்துட்டு பார்ட்டிக்கல். இது வந்து பார்ட்டிக்கல் அப்படின்றது வந்து பொதுவான இது வந்து நம்மளோட தமிழ் மொழியில் சொல்கிறதா இருந்தால் வந்து யா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த யா அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான் இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பா அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டிக்கல். இது வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது இது வந்து ஒரு பார்ட்டிக்கல். நம்ம ஏதாவது வந்து ஒரு சஜஷன் கொடுக்கும்போது, அதாவது ஒரு நம்ம வந்து இது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வகையான மற்றவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரைன்னு சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சஜஷன் அப்படின்றதுக்கு வந்து இது வந்து பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாக்டாக தமிழில் வந்து இந்த மாதிரி நிறைய துணைச்சொற்கள் வந்து இருக்கலாம். ஆனால் இதுக்கு எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரி இந்த பாக்கு சொல்கிற மாதிரியான ஒரு தமிழ்ச்சொல் வந்து இல்லை. இதுக்கு ஈக்குவலான ஒரு தமிழ்ச்சொல் வந்து நம்மளால் சொல்ல முடியாது தமிழில். அதனால இதை நான் அப்படியே வந்து இந்த யான்றதோட இங்கே நிறுத்திட்டு மேற்கொண்டு நான் வந்து இந்த சென்டென்சஸ்க்கு போகிறேன். இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் மூலிமா உங்களுக்கு இந்த பாவுடைய பொருள் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது புரியும். ஓமன் சு சு ஃபன் பா. ஓமன் சு சு ஃபன் பா அப்படின்னா வந்து ஓமன்னா நாங்கள் போனோம், நாங்கள் போகிறோம், அதாவது போகிறது அப்படின்றது டு கோ. நாங்கள் போகிறது சாப்பிட. ஃபன்னுனாலே வந்து சாப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து சாப்பாடு அப்படின்றத விட வந்து அதாவது மீல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது தான் மீல்ஸ். அப்போது லெட்ஸ் கோ ஈட். ஓமன் சூ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா சூ அப்படின்றது நம்ம தமிழில் வந்து சொல்கிறதா இருந்தால் இது ரொம்ப இது வந்து சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து சா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் தான் இருக்குது. அந்த சாவை தான் நம்ம சமயத்தில் சூவாவும் சொல்லுவோம். அதனால் இது வந்து இந்த சாவை வந்து நீங்கள் சூ ப்ரொனன்சியேஷன்லேருந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து சு ஃபன்பா. ஓமன் சு. அப்போ இது வந்து அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் வருது. சு ஃபன்பா.
நீ லை லபா, நீ லை லபா. லைனா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த